அமெரிக்கா இன்னொரு பக்கம் இந்த போரை தீவிரப்படுத்த என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறது. ஆனா இந்த போரோட சூத்திரதாரி ஒரு இடத்திலிருந்து அமைதியா இந்த போரை வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. அவர் வெள்ளை மாளிகையிலையும் இல்ல, இஸ்ரேல்லையும் இல்ல, போர் முனையிலையும் இல்ல. யார் அவர்? அமைதி பேச்சுவார்த்தைக்கு குஷ்னர் ஏன் போனாரு? அமெரிக்கா ஏன் அவரை அனுப்புச்சு? இது ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருக்குல்ல. அவர் ட்ரம்போட மருமகனாய் இருந்தாலும் இதற்கு முன்பு உலக தலைவர்கள் பலரை ஆட்டு வைக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் இருக்கு. இதுல ஜாரட் குஷ்னருக்கு நேரடியா தொடர்பு இல்லைன்னாலும் அந்த இருண்ட வலைப்பின்னல்களில் சிக்கி இருக்கக்கூடியவர்கள் யார் அப்படிங்கிறது இங்க மிகப்பெரிய அளவுல காசாவை சீரமைப்பதற்கு பணத்தை கொட்ட போகிறார் ஜாரட் குஷ்னர். ஏன் என அமெரிக்க அதிபர் ட்ரம்பை எல்லோரும் திட்டிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவரை பின்னால் இருந்து இயக்குவது வில்லாதி வில்லனான உலகமே ஈரான் இஸ்ரேல் போரை பார்த்து நடுங்கிட்டு இருக்கு. அமெரிக்கா இன்னொரு பக்கம் இந்த போரை தீவிரப்படுத்த என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறது. ஆனா இந்த போரோட சூத்திரதாரி ஒரு இடத்திலிருந்து அமைதியா இந்த போரை வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. அவர் வெள்ளை மாளிகையிலையும் இல்ல, இஸ்ரேல்லையும் இல்ல, போர் முனையிலையும் இல்ல. யார் அவர்? ஜாரட் குஷ்னர், ஒரு தொழிலதிபர். இவருக்கும் இந்த போருக்கும் என்ன சம்பந்தம்? புதுசா ஏதோ சொல்றீங்களேன்னு கேக்குறீங்களா? இவர் வேற யாரும் இல்ல, அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மருமகன். இவர் தான் அமெரிக்கா சார்பா ஈரானோட நடந்த பேச்சுவார்த்தைக்கு போனவர். இவர் பேசின பேச்சுல தான் ஈரானிய தூதுவர்கள் அழுது கொண்டே அங்கிருந்து வெளியேறியதா செய்திகள் வந்துச்சு. உலகத்தையே அதிர வைக்கிற போர்களை தூண்டி விடுற ஜாரட் குஷ்னர் யார்? அவருடைய பின்னணி என்ன? அதையெல்லாம் கேட்டா உங்களுக்கே ரொம்ப அதிர்ச்சியா இருக்கும். உலகம் முழுவதும் போர்கள் வெடிப்பதற்கு சூத்திரதாரியான ஜாரட் குஷ்னர் பற்றி இன்றைக்கு நம்ம பார்க்கலாம். ஜாரட் குஷ்னர் ஒரு யூத குடும்பத்தை சேர்ந்தவர். இவருடைய தந்தை சார்லஸ் குஷ்னர் ஒரு பெரிய ரியல் எஸ்டேட் அதிபர். இவங்க குடும்பம் ஜெர்மனியில நடந்த இன அழிப்பிலிருந்து தப்பி வந்த ஒரு குடும்பம். டொனால்ட் ட்ரம்போட மகள் இவான்காவை குஷ்னர் காதலிச்சப்போ ஒரே ஒரு நிபந்தனை தான் அவங்க முன்னாடி வைக்கப்பட்டுச்சு. இவான்கா யூத மதத்திற்கு மாறணும். யூத மதத்திற்கு மாறணும்னா அது ரொம்பவே கடுமையான வழிமுறைகளை கொண்டது. 6 மாதத்திலிருந்து 2 வருடங்கள் வரைக்கும் ஆகும். மிகப்பெரிய ரியல் எஸ்டேட் அதிபரான ட்ரம்பின் மகள் இவான்காவும் தன்னுடைய காதலுக்காக மதம் மாறினார். அதன் பிறகுதான் அவங்க திருமணம் நடந்தது. அதுக்கு பிறகு நடந்ததுதான் எல்லாமே. ட்ரம்போட குடும்பத்துக்கு மூளையா மட்டுமில்ல, இஸ்ரேலோட பிரதிநிதியாகவும் குஷ்னர் மாறினார். அரசியல் மற்றும் பிசினஸ் லாபத்திற்காக தன்னுடைய மதத்தை மாற்றிக்கொண்ட இவான்காவும் இன்னைக்கு இஸ்ரேலோட நலனுக்காக அமெரிக்காவின் கொள்கைகளையே மாற்றும் அளவுக்கு ஜாரட்டுக்கு துணையா இருக்கிறாங்க. இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகு ஜாரட் குஷ்னரோட தந்தையின் மிகச்சிறந்த நெருங்கிய நண்பர். அதனால ஜாரட் குஷ்னர் சிறுவனாக இருக்கும்போது அவரோட படுக்கை அறைக்கு வந்து அவரோட தூங்குற அளவுக்கு நெத்தன்யாகு ஜாரட் குஷ்னருக்கு நெருக்கமானவர். அதனாலதான் அவர் நெத்தன்யாகுவோட பிரதிநிதியா அமெரிக்காவில செயல்படுறதா சொல்றாங்க. சரி, ஏன் ஈரான் மேல போர் தொடுக்கிறாங்க? இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் ஈரான் அணு ஆயுதம் தயாரித்தால் அது தன்னுடைய அழிவுக்கு ஒரு காரணமா இருக்கும் என்று அவங்க நம்புறாங்க. சரி, ஏன் இஸ்ரேல் ஈரான் மேல போர் தொடுக்கிறாங்க? இது ஒரு மிகப்பெரிய கேள்வியா தொடர்ந்து முன்வைக்கப்படுது. இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் ஈரான் கிட்ட அணு ஆயுதம் இருந்தா பின்னாளில் ஈரான் தனக்கு எதிராக திரும்பினால் சிறிய நாடான இஸ்ரேல் ஒட்டுமொத்தமா அழிஞ்சிரும் அப்படின்னு அவங்க சந்தேகப்படுறாங்க. அதைத்தான் அவங்க நம்புறாங்க. சரி, அமைதி பேச்சுவார்த்தைக்கு அமெரிக்கா ஏன் குஷ்னரை அனுப்புச்சு? இது ஒரு மிகப்பெரிய கேள்வி. அவர் அரசு அதிகாரியும் இல்ல. அவர் வெறும் ஒரு தன்னார்வலரால் தான் இந்த பேச்சுவார்த்தைக்கு போனாரு. ஆனா ட்ரம்ப் மற்றும் நெத்தன்யாகுவோட முழு நம்பிக்கை பெற்றவர் அப்படிங்கிறதுனால இவர் தான் மாஸ்டர் மைண்டா இருக்கிறாரு. அது மட்டும் இல்ல, சவுதி அரேபியாவோட பரம எதிரி யாருன்னு பாத்தீங்கன்னா ஈரான். ஈரானை ராணுவ ரீதியா அழிக்க சவுதி பல ஆண்டுகளா காத்துக்கிட்டு இருக்கு. ஆனா அதுக்கு அமெரிக்காவோட உதவி தேவை. ஜாரட் குஷ்னர் மூலமா ட்ரம்ப வளைக்கிறது தான் சவுதியோட திட்டம். சவுதி இளவரசர் முகமது பின் சல்மானும் ஜாரட் குஷ்னரும் ரொம்பவே நெருக்கமான நட்பில் நீண்ட காலமா இருக்கிறாங்க. அதனால
கிட்டத்தட்ட $2 பில்லியன் பணத்தை 16,000 கோடி அளவுக்கு பணத்தை முதலீடு என்ற பெயர்ல குஷ்னரின் நிறுவனத்திற்கு கொடுத்திருக்கிறாரு முகமது பின் சல்மான். நாங்க உனக்கு பணம் தர்றோம், நீ ட்ரம்ப் மூலமா ஈரானை ஒழிச்சு கட்டணும். இது ஒரு ரகசிய ஒப்பந்தம் அப்படின்னு அரசியல் ஆய்வாளர்கள் சொல்றாங்க. இப்போ ட்ரம்ப் திரும்பவும் அதிபரானதும் குஷ்னர் அந்த பணத்துக்கான வேலையை காட்ட தொடங்கி இருக்காரு. அமைதி பேச்சுவார்த்தைக்கு குஷ்னர் ஏன் போனாரு? அமெரிக்கா ஏன் அவரை அனுப்புச்சு? இது ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருக்குல்ல. அவர் ட்ரம்போட மருமகனா இருந்தாலும், இதற்கு முன்பு ட்ரம்ப் அதிபராக இருந்த போது ஒரு அரசு பதவியில் இருந்திருந்தாலும், இப்போதைக்கு ஒரு தனியார் நிறுவனத்தை தான் வச்சிருக்கிறாரு. அவர் ஒரு வாலண்டியரா தான் இந்த பேச்சுவார்த்தைக்கு போனதா சொல்றாரு. ஆனா அவருக்கு உள்நோக்கம் இருக்கு. நம்ம இப்ப சொன்னோம் இல்லையா, சவுதி அரேபிய இளவரசருக்கு நெருக்கமானவர், நெத்தன்யாகுவின் குடும்ப நண்பர். இதையெல்லாம் தாண்டி ஜாரட் குஷ்னர் ஒரு யூதர். அதனால இதுல அவருக்கு உள்நோக்கம் இருக்கு. போர் தொடங்கியாச்சு. ஆனா பணம் பாத்தீங்கன்னா தினமும் பல்லாயிரக்கணக்கான கோடிகள் செலவாகி கொண்டிருக்கிறது. அமைதி பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கும் போதே இஸ்ரேல் ஈரான் மீது அதிரடியா தாக்குதல் நடத்துது. போர் தொடங்கினதுல இருந்து இப்ப வரைக்கும் இஸ்ரேலோட பணம் தண்ணியா செலவழியுது. இதுக்கெல்லாம் பணம் எங்கிருந்து வருது? காசாவின் மீது தாக்குதல் நடத்த அமெரிக்கா பணத்தையும் ராணுவ உதவிகளையும் வாரி இறக்கிது. இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு உதவிகள் இஸ்ரேலுக்கு போயிருக்கு. இதனாலதான் வரி என்ற பெயர்ல ஏமாந்த நாடுகளை அமெரிக்கா பிழிஞ்சு எடுத்துக்கிட்டு இருக்கு. அமெரிக்கா போடக்கூடிய கடுமையான வரிகளால அமெரிக்கர்கள் கூட சுகமா வாழல. இஸ்ரேலோட போர் வெறிக்கு தான் அந்த பணம் எல்லாம் ஆயுதங்களாகவும் உதவிகளாகவும் போயிட்டு இருக்கு. இந்த போர் தொடங்குவதற்கு முன்பு பாத்தீங்கன்னா எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் தான் மிகவும் பரபரப்பா பேசப்பட்டது. இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸுக்கு பின்னணியில இருந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன் ஒரு யூதர் அப்படிங்கிறது உங்களுக்கு முன்பே தெரியும். இந்த ஃபைல்ஸ்ல இருக்கக்கூடிய விஷயங்களை வச்சுதான் பலரும் அச்சுறுத்தப்படுறாங்க. இன்னைக்கு கிட்டத்தட்ட உலக தலைவர்கள் பலரை ஆட்டு வைக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் இருக்கு. இதுல ஜாரட் குஷ்னருக்கு நேரடியா தொடர்பு இல்லைன்னாலும் அந்த இருண்ட வலைப்பின்னல்களில் சிக்கி இருக்கக்கூடியவர்கள் யார் அப்படிங்கிறது அவருக்கு நல்லாவே தெரியும். குஷ்னரை ட்ரம்ப் நம்புறாரோ இல்லையோ, சவுதி இளவரசர் முகமது பின் சல்மான் ரொம்பவே நம்புறாரு. அதே சமயம் நெத்தன்யாகுவுக்கு வலது கை போல அவர் செயல்படுறதா சொல்றாங்க. சவுதி அரேபியாவின் பொது நிதியிலிருந்து சவுதி இளவரசர் முகமது பின் சல்மான் வழங்கின 2 பில்லியன் பணம் உண்மையில இஸ்ரேலிய நிறுவனங்கள்ல முதலீடு செய்யப்படுது. சவுதி பணம் இஸ்ரேலின் பாதுகாப்பிற்கு பயன்படுவதுதான் குஷ்னரோட ராஜதந்திரம். இதுவரைக்கும் இந்த உலகம் கேள்வியே படாத ஜாரட் குஷ்னர் தான் இத்தனைக்கும் பின்னாடி இருக்கிறாரான்னு கேட்டீங்கன்னா, அவர் ஒரு தீவிரமான மத பற்று கொண்ட யூதர். இஸ்ரேலை காப்பாத்துறது, இஸ்ரேலின் அதிகாரத்தை தக்க வைக்கிறது அப்படிங்கிறது அவரோட முக்கியமான மத கடமை. குஷ்னர் வெறும் சாதாரண ஆலோசகர்லாம் இல்ல. அவரு நெத்தன்யாகுவோட ஆசைகளை, இஸ்ரேலின் எதிர்பார்ப்புகளை அமெரிக்காவிலிருந்து நிறைவேற்றக்கூடிய ஒரு ரெப்ரசன்டேட்டிவ். இது மட்டும் தானான்னு கேட்டீங்கன்னா இல்ல. காசா இடிச்சு தரைமட்டமாக்கப்படுது இல்ல, தொடர்ந்து தாக்குதல் நடத்தப்படுது இல்ல, அதுக்கு பின்னாடியும் ஜாரட் குஷ்னர் தான் இருக்காரு. அது மட்டும் இல்ல, இங்க மிகப்பெரிய அளவுல காசாவை சீரமைப்பதற்கு பணத்தை கொட்ட போகிறார் ஜாரட் குஷ்னர். ஏன் ஒரு யூதரான ஜாரட் குஷ்னர் காசாவை சீரமைக்க போறாரான்னு கேட்டீங்கன்னா அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதை இருக்கு. காசாவில் ஜாரட் குஷ்னர் 25 பில்லியன் டாலர்கள், கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடி ரூபாயை முதலீடு செய்ய போறாரு. எப்ப முதலீடு செய்யறதுன்னு துடிக்கிறாரு. இஸ்ரேல் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி காசாவை சிதைச்சா ஒரு யூதரான ஜாரட் ஏன் காசாவை கட்டி சீரமைக்க நினைக்கிறாரு? காசா மக்களோட கண்ணீரை துடைக்கவா 2 லட்சம் கோடிய ஒரு யூதரான ஜாரட் குஷ்னர் செலவு பண்ண போறாரு? எங்கிருந்து வருது அவருக்கு இந்த பணம்? இந்த கேள்வி இருக்கு இல்லையா? இந்த கேள்வியை கேட்டா அதுக்கான விடையில உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சு போயிடும். புதிய காசா, அதுதான் குஷ்னரோட ரியல் எஸ்டேட் கனவு. ரகசிய நோக்கமே அதுதான். அடிப்படையில அவர் ஒரு ரியல் எஸ்டேட் அதிபர். காசாவை ஒரு போர்க்களமா பார்க்காம ஒரு விலை மதிப்பில்லாத கடற்கரை சொத்தா பாக்குறாரு. காசாவை துபாய் இல்லன்னா தோஹா மாதிரி ரொம்ப அழகான பிரம்மாண்டமான சுற்றுலா பயணிகள் வரக்கூடிய ஒரு இடமா மாத்தணும்னு நினைக்கிறாரு. அது மட்டும் இல்ல, 180 அடுக்குமாடி உயரமான அடுக்குமாடி கட்டிடங்கள்,
சொகுசு விடுதிகள், ஐடி பார்க் இதையெல்லாம் கொண்டு வரணும் அப்படிங்கிறது அவரோட கனவு. காசா மக்கள் பொருளாதார ரீதியா முன்னேறிட்டா, அந்த இடத்தை ஒரு கனவு பிரதேசமா மாறிட்டா மக்கள் போரை விரும்ப மாட்டாங்க அப்படிங்கறத ஒரு காரணமா ஜாரட் குஷ்னர் தரப்புல இருந்து சொல்றாங்க. ஆனா அமைதியா காசா மக்கள் இருந்தாலும் அவங்க மேல தொடர்ந்து தாக்குதல் நடத்துறது யாரு? இன்னொரு பக்கம் காசாவில் ஜாரட் குஷ்னர் முதலீடு செய்யறது, இனிமேல் இஸ்ரேலுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது, காசா ஆபத்தான ஒரு இடமாக, அதாவது இஸ்ரேலுக்கு ஆபத்தான ஒரு இடமாக இல்லாமல் இஸ்ரேலுக்கு பாதுகாப்பு அரணாக மாற வேண்டும் அப்படின்றதுதான் ஜாரட் குஷ்னரோட நோக்கம். இந்த 25 பில்லியன் முதலீடு கிடைக்கணும்னா ஹமாஸ் அமைப்பு முழுமையா அழிக்கப்படணும். பிறகு காசா கிட்ட எந்த ஆயுதமும் இருக்கக்கூடாது. காசாவோட எல்லைகளை இஸ்ரேல், எகிப்து மற்றும் அமெரிக்காவோட இணைந்து கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு புதிய பாதுகாப்பு வளையத்தை ஜாரட் குஷ்னர் உருவாக்க நினைக்கிறாரு. நெத்தன்யாகுவை பொறுத்த வரைக்கும் காசா அவருடைய கட்டுப்பாட்டுக்கு முழுசா வரணும். அதனாலதான் மறுசீரமைப்பு அப்படிங்கிற பேர்ல குஷ்னர் மூலமா ஒரு நாடகத்தை நடத்திக்கிட்டு இருக்காரு நெத்தன்யாகு. காசாவில் வாழ்ந்துகிட்டு இருக்க மக்களை அங்கிருந்து அப்புறப்படுத்திட்டு அந்த இடத்தை ஒரு சர்வதேச வணிக மையமா மாத்துறது மூலமா பாலஸ்தீனத்தோட போராட்டத்தையே முடிவுக்கு கொண்டு வரணும். இதுதான் மறைமுக நோக்கம். இந்த ப்ராஜெக்ட்டுக்கு பேரு ப்ராஜெக்ட் சன்ரைஸ். குஷ்னர் தன்னோட சொந்த பணத்தை இதுல முதலீடு செய்யல. அவர்கிட்ட அவ்வளவு பணம் எல்லாம் கிடையாது. சவுதி இளவரசர் முகமது பின் சல்மான், ஐக்கிய அரபு அமீரகம், பிறகு கத்தார் போன்ற நாடுகளோட பணத்தை அவர் வேறு வழியில வாங்கி இந்த ப்ராஜெக்ட் சன்ரைஸ்ல போடுறாரு. இதுல அவங்களுக்கு ஒரே கல்ல 2 மாங்கா மாதிரி. வளைகுடா நாடுகளையும் இஸ்ரேலையும் பொருளாதார ரீதியா இணைக்கிறாரு. பாலஸ்தீனம் பக்கத்துல இருந்து எந்த பிரச்சனையும் இனிமேல் இஸ்ரேலுக்கு இருக்காது. இது மட்டும் நடந்துட்டா எதிர்காலத்துல இஸ்ரேலுக்கு எதிராக எந்த அரபு நாடும் போர் செய்யவே முடியாது. இஸ்ரேல் தன்னுடைய சூழ்ச்சியால் உலகத்தையே போர்க்களமாக மாற்றி வைத்திருக்கிறது. போர் ஏன் என அமெரிக்க அதிபர் ட்ரம்பை எல்லோரும் திட்டிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவரை பின்னால் இருந்து இயக்குவது வில்லாதி வில்லனான ஜாரட் குஷ்னர் தான். உங்களுடைய கருத்து என்ன? இந்த நிகழ்ச்சியை பார்த்ததன் மூலம் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவு செய்யுங்கள்.